வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவின் விவரம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், சுக்கிர பகவான் இந்த கிரகத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் யார் என்று கேட்டீர்கள் என்றால், பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கிர கிரகம். அதாவது 20 வயது முதல் 35 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களை ஆளுமை செய்கின்ற கிரகம்தான் இந்த சுக்கிர பகவான். அப்படியென்றால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எமக்கு புரிகிறது. பிறந்தது முதல் 20 வரை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் புதன் கிரகம். 35 வயதிற்கு மேல் இறுதி வரை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சந்திர கிரகம். இப்படி பெண்களை 3 வகையாக பிரித்து கொண்டு கிரகங்கள் ஆளுமை செய்கின்றது. இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. இப்பேற்பட்ட கிரகங்களில் சுக்கிரனை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இன்றைய பதிவில் பேச போகிறேன் என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். முதலில் சுக்கிரனை பற்றி பார்த்து விடலாம். பிறகு புதன் சந்திரனை பற்றி பார்ப்போம். நாம் நமது சேனலின் வழியாக பெண்களுக்கு எப்பொழுதுமே சிறப்பான பதிவுகள், அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதிவுகள், இவைகளை நாம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். பெண்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தைகளே, நீங்கள் நம்ம பதிவை பார்த்து நமக்கு ஆதரவையும் சப்போர்ட்டையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சுக்கிரன் பெண்ணாகிய உங்களுக்கு என்ன பலன் தருகிறார்? இவர் பெண்களுக்கு மட்டும்தான் பலம் தருவாரா? ஆண்களுக்கும் தருவாரா? இவர் பலம் இழந்தால் கெட்டது செய்வாரா? பலமாக இருந்தால் நல்லது செய்வாரா? இது போன்ற கேள்விகள், சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். சுக்கிரனின் பலம் நமக்கு நல்லதா கெட்டதா? கெட்டதாக இருந்தால் பரவாயில்லை. நல்லதாக இருந்து அது பலம் இல்லாமல் போய்விட்டால் அதற்குண்டான பரிகாரங்கள், வழிபாடுகள் என்ன? இப்படி எத்தனையும் இந்த பதிவில் இடம்பெறுகிறது. நாம் பார்க்க போகிறோம். நல்ல சிறப்பான பதிவு இது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. எல்லோருக்கும் பிடித்தமான பதிவு இது. நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் நான் எப்பொழுதும் சொல்லுவது போல் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அதன் மூலமாக நாம் ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் என்ற உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இறைப்பணிகள் செய்து கொண்டு ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன் என்னும் புண்ணியங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதற்கு முன்னாடி நாம் ஜோதிட வகுப்பு, சிறப்பு வகுப்பு இலவசமாக சித்திரை 1 முதல் நடத்தப் போகிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் தேவை. நமது சேனலை எப்பொழுதும் பார்த்து நமக்கு ஆதரவு தருவது போல் நீங்கள் பார்த்து அந்த பதிவையும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ பதிவுக்குள் நாம் செல்லலாம். வாருங்கள் உறவுகளே. உறவுகளே, சுக்கிர பகவான், இந்த சுக்கிர பகவான் பெண் கிரகமாக இருந்து பெண்களுக்கு 20 வயது முதல் 35 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களை ஆதிக்கம் செலுத்துகிறார், ஆளுமை செய்கிறார். இவர்களுக்கு ஏன் இந்த பருவத்தை மட்டும் ஆளுமை செய்கிறார் என்று கேட்டால்,
கல்யாணக்காரகர் பெண்களுக்கு அவர்தான். இந்த கல்யாணம் என்பது 20 வயது முதல் 35 வயதுக்குள் நடைபெற்றுவிடும். அதற்கு புதனுடைய ஆளுமை, ஆதரவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். எனவேதான் திருமணம் நடக்கக்கூடிய வயதான இந்த வயதை ஆளுமை செய்கிறார் சுக்கிர பகவான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 18 வயதிலிருந்தே சுக்கிர பகவானின் ஆளுமை தொடங்குகிறது. 18 வயதிலிருந்தே 35 வயது வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் சுக்கிரனின் ஆளுமைக்கு உட்படும். என்னை பொறுத்தமட்டிலும் என் ஆய்வில் 20 வயதிலிருந்தும் 35 வயதுக்குள் உட்பட்ட நபர்களை தான் பர்ஃபெக்டா சுக்கிரன் ஆளுமை செய்கிறார் என்று நமது ஆய்வில் கண்டுபிடித்தது. எப்படியோ நமக்கு பலன் சரியாக நடந்தால் சரி. சரி, இந்த சுக்கிரன் பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை தருகிறார் என்று நாம் சொன்னாலும், அதாவது திருமண யோகத்தை கொடுக்கிறார் என்று சொன்னாலும், இவர்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அதாவது கணவனின் நிலையை சொல்லக்கூடியது செவ்வாய் கிரகம். அந்த கிரகத்தை பற்றி நாம் தனியாக பார்த்து விடலாம். இந்த சுக்கிரன் என்பவர் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக பலம் பெற்று இருந்தால் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். சுக்கிரன் பலம் இழந்து அசுபஸ்தானங்களில் அமர்ந்து விட்டால் நீங்கள் பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு என்னும் நிலையை அடைய முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த சுக்கிரன் ஆடம்பரத்திற்கு, இன்ப சுகத்திற்கு, இன்பத்திற்கு, சந்தோஷத்திற்கு, மகிழ்ச்சிக்கு, பந்தாவிற்கு, இது அத்தனைக்கும் காரகர் சுக்கிர பகவான். சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்று லக்னத்தில் அமர்ந்து விட்டால் அவர் ஆடம்பரம், பகட்டென்ன, பந்தா என்ன, சென்ட்டு, வாசனை திரவியம் என்ன, பெயர் என்ன, புகழ் என்ன, அந்தஸ்து என்ன, மொத்தத்தில் ஆடம்பரமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வார். வீடு, அருமையான வீடு, வண்டி, வாகனம் சிறப்பாக இருக்கும். இவர்கள் நல்ல அழகோடு பொலிவோடு இருப்பார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பலன் பொதுவான பலன். சுக்கிரனுடைய தன்மைகள் இது. ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சுக்கிரன் பலம் பெற்று லக்னத்தில் அமர்ந்து விட்டால் இப்பேற்பட்ட பலனை எல்லாம் அந்த ஜாதகர் அனுபவிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். உறவுகளே, இந்த சுக்கிர பகவான் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் சரி, இவர் அசுப நிலையில் அமர்ந்து விட்டால் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், பெண்களுக்கு அவர் சிறப்பான ஒரு நிலையை அடைய முடியாது. அதாவது பெயர், அந்தஸ்து, கௌரவம், புகழ் அந்த நிலையை அடைய முடியாது. ஆண்கள் ஜாதகத்தில் அப்படி அசுபஸ்தானத்தில் உட்கார்ந்து விட்டால் மனைவி ஆகப்பட்டவள் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையை, அவமானத்தை கொடுக்கக்கூடிய நிலையை, மனைவியால் பிரச்சனைகள் வரக்கூடியது, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இப்படியெல்லாம் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லாத பாவகத்தில் அமர்ந்து விட்டால், பலம் இழந்து விட்டால் இதெல்லாம் ஆணுக்கு நிகழும். பெண்ணுக்கு சரியில்லாத இடத்தில் அமர்ந்து விட்டால் ஒரே நிலைதான். அவரால் பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு அப்படின்ற ஒரு நிலையை, ஒரு சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர் என்ற நிலையை அவர் எட்ட முடியாது. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி என்று போகக்கூடிய ஒரு நிலையை சுக்கிர பகவான் பெண்களுக்கு தருகிறார், ஆண்களுக்கு இப்படி தருகிறார். அதேபோல் இந்த சுக்கிரன் இது மட்டும்தான் தருகிறாரா என்று கேட்டீர்கள் என்றால், சுக்கிரனினுடைய அனுகிரகம் இருந்துவிட்டால் நிறைய என்ன சொல்வது, மக்கள் தொடர்பு, செல்வாக்கை தாண்டி கூட்டு பிஸ்னஸ்,
அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டு எதுவுமே பாதி பாதி என்னும் நிலையை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அப்போ நண்பர்கள் இவையை உணர்த்தக்கூடியதும் சுக்கிரன் தான். அதனால்தான் மனைவி என்ற ஸ்தானத்தை சுக்கிரனுக்கு கொடுத்தார்கள். ஆணில் சரிபாதி. அப்படி நண்பர்கள் என்றாலும் சுக்கிரன் தான். சுக்கிரன் கெட்டவர்களுக்கு நண்பர்கள் சரிவர இருக்க மாட்டார்கள். யாரும் இந்த ரகசியத்தை எல்லாம் சொல்ல மாட்டார்கள். தெரிந்து கொள்ளுங்கள். சுக்கிரன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்திற்கும் அவர்தான். ஒரு மனிதன் இன்னைக்கு வாழக்கூடிய சூழலுக்கு பொருளாதாரம் இல்லாமல் வாழவே முடியாது. பொருளாதாரம் இல்லாவிட்டால் அவர் ஆள்வதே வீண் என்ற ஒரு நிர்பந்தத்தையும் அந்த காலகட்டத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். இவ்வளவு சிறப்பையும் வைத்துக்கொண்டு ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண கிரகம் போல்தான் சுக்கிரன் இருப்பார். சுக்கிரனின் அனுகிரகம் என்பது அளப்பரியது. எனவே சுக்கிரனின் அனுகிரகம் பெற வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்கள். அவரை வழிபாடு செய்துவிட்டு என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவரையும் வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த கிரகத்தை வழிபட்டாலும் சரி, அதற்கு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான வேலையை கொடுத்து அவர்களுக்கு உண்டான கடமையை கொடுப்பவர் தான் என் அப்பன் திருச்சிற்றம்பலம். இவைகள் எங்கு சுற்றினாலும் கடைசியில் என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தின் திருவடிக்கு தான் வந்து சேர வேண்டும். எனவே நீங்கள் சுக்கிரனை வணங்கி கொண்டு அப்படியே திருச்சிற்றம்பலத்தையும் வணங்கி கொண்டு வந்தீர்கள் என்றால் சுக்கிரனின் அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சுக்கிரனின் அனுகிரகம் சிறப்பாக அமைந்துவிட்டால் உங்கள் சந்ததிகள் அத்தனை பேரும் சிறப்பாக இருப்பார்கள். நீங்கள் தோஷமுடன் பிறந்து விட்டீர்கள் என்றால் அதை மாற்ற எவராலும் இயலாது. ஆனால் நீங்கள் செய்த இந்த வேண்டுதல், பரிகாரங்கள், தான தர்மங்கள் உங்கள் சந்ததிகளை சிறப்பான பிறவி கொடுக்கும். அவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மிக சிறப்பான ஒரு கருத்தை, பலனை இந்த பதிவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதை பார்த்து பயன்பெறுங்கள். சொன்ன பரிகாரத்தை நீங்கள் நடைமுறை செய்து கிடைக்கக்கூடிய பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளே. இந்த சுக்கிரனின் ஒரு அளப்பரிய விஷயம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், கண் பொலிவாக, கண் ஒளி உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்கள். கண் வெளிச்சம் இல்லை, தூர வெளிச்சம், குறைவு வெளிச்சம், இப்படி உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் சுக்கிரனை வழிபாடு செய்யுங்கள். சிலர் சொல்வார்கள் கண்களுக்கு சூரியன் சந்திரன் என்று. ஆமாம், சூரியன் ஒரு கண், சந்திரன் ஒரு கண். கண்களுக்கு சூரியன் சந்திரன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கண்களுக்கு ஒளி இவைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். உங்களுக்கு ஒளி இழந்துகிறது, தூரப்பார்வை இல்லை அல்லது கெட்ட பார்வை, இது போன்ற உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம் சுக்கிரன் தான். மிகப்பெரிய ரகசியம், சூட்சமம் என்று சொல்லலாம். அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஜோதிட மாணவர்கள், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு மிகச் சிறப்பாக இருந்திருக்கும். உறவுகளே, மீண்டும் மற்ற ஒரு பதிவை உங்களை சந்திக்கும் வரை, மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.